ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமின்றதுனால இன்றைக்கி வந்து சாமி கும்பிடணும். நேற்று வந்து சண்டேன்றதுனால நான்வெஜ் சாப்பிட்டதுனால பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பூஜை பண்ணணும். இப்போ வந்து பூஜை பாத்திரம் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நம்ம ஒரு பூஜை பண்ணிடணும். எல்லாமே வந்து இப்போது சிங்கில் வச்சாச்சு. நான் சிங்கில் வந்து நான் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்லா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுவேன். பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சைடில் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறேன், தொடச்சி எடுத்துருவேன். நீங்கள் எல்லோரும் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து இந்த ரூபேரின்ற இந்த லிக்விட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அப்புறமா வந்து நான் வந்து காப்பர் வெசல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஸ்டேபியூரோட காப்பர் அண்ட் பிராஸ் கிளீனர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக என்ன ஒரு டக்குன்னு ஒரு சீக்கிரமாக நம்ம வந்து வேலையை முடிக்கணுன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக நம்ம பித்தளை பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். பார்த்திங்கன்னா புளி போடணும், எலுமிச்சம் போடணும், சபீனா போடணும், அதை போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நீங்கள் ஊற வச்சும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சும் வாஷ் பண்ணலாம். இல்லை டக்குன்னு கூட நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சிங்கனால நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எப்படி ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து நான் இந்த வெள்ளி பாத்திரத்தில் வந்து இந்த லிக்விடை வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரிங் அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இது பண்ணுவேன். இது போட்டுட்டு நல்லாவே கையிலேயே ஆக்சுவலாக போயிடும். கையிலேயே நல்லா வாஷ் பண்ணோம்னா நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வந்து இந்த விம் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து இதுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் இந்த ஸ்க்ரப் இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வெள்ளின்றதுனால வந்து கொஞ்சம் தேஞ்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நான் பித்தளை இதுக்கு வந்து நான் தனியாக பூஜை பாத்திரத்துக்குன்னுட்டு தனியாக க்ரீன் ஸ்க்ரப் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா இது வந்து வெள்ளின்றதுனால இது பாருங்கள் டக்குனே அந்த ஒரு இது போயிடும். நான் வந்து வீக்லி நான் வாஷ் பண்ணிடுறதுனால வெள்ளி அந்த அளவுக்கு எனக்கு கருப்பாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளி பாத்திரம் வந்து நல்லா வந்து நான் தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறமா ஆர்ஓ வாட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிராஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேபியூரோட அந்த லிக்விடை வந்து நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த க்ரீன் ஸ்க்ரப்பு வச்சு நீங்கள் நார்மலாக ஜஸ்ட்டு சபீனா கூட சம்டைம்ஸ் ரொம்ப கரையாக இருந்ததுன்னா சபீனா கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணாலே அந்த பளிச்சுன்னு அந்த ஒரு இது வந்துடும் போதும். முடிஞ்சிருச்சு. நல்லா நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆர்ஓ வாட்டரில் கொஞ்சமாக வந்து, ஏன்னா ஆர்ஓ வாட்டரில் கூட தன்மை இல்லாமல் எதுவும் ஒட்டாமல் கொஞ்சம் க்ளீனாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பழைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இது இருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.